ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2890. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.6% இருக்குது. ஸ்டாக்கோட PE 25. இவங்க வந்து மெயினாக இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷனிங், பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.26 தான் இருக்குது. சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1900 ரூபா இருந்தது. இப்போ வந்து 2800 ரேஞ்சில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இது காரணம் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சது தான். இது வந்து வெஸ்ட் பெங்காலில் செல்ஃபோனில் உள்ள JSW தெர்மல் எனர்ஜியில் 2x800 மெகாவாட் அனல் உற்பத்தி நிலையத்துக்கான கொதிகலன், டர்பைன் மற்றும் ஜென்ரேட்டர் பகுதிக்கான சிவில் கட்டமைப்பு பணிகளை வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து JSW தெர்மல் எனர்ஜிலேருந்து 1000 கோடி மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஜூன் 22 இன்றைக்கி நடந்த இதில் பவர் மேக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிடச்சதுனால இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத் 58.4% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகிடும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. குவார்டர் ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 1100 கோடியிலேருந்து 2000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 75 கோடியிலேருந்து 153 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 72 கோடியிலேருந்து 412 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் க்ரோத் 16% மெயின்டைன் ஆகுது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 17% மெயின்டைன் ஆகுது. ஸ்டாக் ப்ரைஸ் CAGR வந்து 10 இயர்ஸில் 27% கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அரௌண்ட் 14% மெயின்டைன் ஆகுது. பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 13 கோடியிலேருந்து 32 கோடியாக இருக்குது. டோட்டல் அசட்ஸ் வந்து 1000 கோடியிலேருந்து 5000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 58% இருக்குது ஷேர்ஸு, FIS கிட்டக்க 6% இருக்குது, DIS கிட்டக்க 20% இருக்குது, பப்ளிக் கிட்டக்க 14.92% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2023 21,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தவங்க மார்ச் 2026 77,000 ஷேர் ஹோல்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆர்டர் புக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, ப்ராஃபிட் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற பொறுத்து தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.